கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிகள் வாயிலாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை என்ற தலைப்பிலே நாம் சில வேத பகுதிகளை பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வேத உபதேசம் நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் ஊழியம், இயேசு வந்ததின் நோக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், இரத்த சிந்துதல், மரணம், அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினது, பரமேறி சென்றது, அதற்கு மேலாக முடிவாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பயாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றிய வேத பகுதிகளை உட்கார்ந்து வாசித்து யோசித்து அந்த பகுதிகளை மீண்டும் மீண்டுமாக பார்த்து உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா? இது இன்னொரு பிரசங்கம் அல்லது இன்னொரு நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். கர்த்தரை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்படுவதில் வேத பகுதிகளை படிப்பது தான் முதல் படி. வேத பகுதிகளை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்படலாம் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் வேத வசனங்கள், வேத பகுதிகள், குறிப்புகளை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்வது சால சிறந்தது, மிகவும் முக்கியமானது, அவசியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி அநேக இடங்களிலே வருகிறது. ஒரு குறிப்பு சொல்கிறது, புதிய ஏற்பாட்டில் 300 தடவைகளுக்கு மேல் வருகிறது. சராசரியாய் பார்க்கும்போது 300 தடவைகளுக்கு மேல் புதிய ஏற்பாட்டிலே வசனங்கள் அல்லது மேற்கோள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எதை ஞாபகப்படுத்துகிறது? இயேசுவின் 2ஆம் வருகை மிக மிக முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே தமது 2ஆம் வருகையை பற்றி தம்முடைய சீஷர்களோடு பேசினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசின வார்த்தைகள், வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்களை நான் சொல்கிறேன், பாருங்கள். அந்த ஸ்க்ரீனையும் பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு மேலிருந்து கீழ் பார்க்குறீங்க. அந்த அதிகார எண் 24, 13, 21. அதிகாரம்லாம் நல்லா தெரியணும். ஏன்னா அடிக்கடி எடுத்து வாசிக்கணும், மற்றவங்களுக்கு வாசித்து காமிக்கணும். மத்தேயு 24, அடுத்து மார்க்கு 13. இந்த 13 நல்லா பார்க்குறீங்களா? 13ல் 1, 3 இருக்குது. அந்த 1 அப்படியே ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். மைனஸ் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. கீழே பார்த்தீங்களா 24 - 3 21. திருப்பி பேக் டு 1. இந்த சின்ன அனிமேஷன் உங்கள் மனதில் இந்த 3 அதிகாரங்களையும் எண்களையும் புத்தகங்களையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள உதவியாக இருக்கும். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21. மத்தேயு 24 37ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 37ஆம் பக்கம் வலது பக்கத்தில் இருக்கிறது. பைபிள் நீங்கள் 2ஆக திறந்தீங்கன்னா மார்க்கு 68ஆம் பக்கத்தில் இருக்கிறது. லூக்கா 21 113ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னால் 4 பக்கங்களுக்கு முன்னால் 109, லூக்கா 17 20 முதல் 37 வரை ஆண்டவராய் இயேசு 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறார். இந்த லூக்கா 17 பகுதியில் தான் நோவாவின் நாட்களை பற்றியும் லோத்தின் நாட்களை பற்றியும் சொல்கிறார்.
ஆகவே இந்த பகுதிகள் சுவிசேஷத்தில் மிக முக்கியமானவர்கள். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 இந்த அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது, ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. இதை எப்போ ஆண்டவராக இயேசு பேசினார் என்றால் பெரிய வியாழன் அன்று, அநேகமாக அந்த வாரத்தில் தான், பரிசுத்த வாரத்தில் தான் இதை தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறார். இந்த பகுதிக்கு பெயர் இயேசு கிறிஸ்துவின் ஒலிவ மலை உபதேசம் என்று இந்த பகுதிகளில் அழைக்கப்படுகின்றன. ஒலிவ மலை உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த 3 முக்கியமான டிஸ்கோர்சஸ், சொற்பொழிவுகள் அல்லது உரையாடல்கள். ஒன்று மத்தேயு 5, 6, 7 மலைப்பிரசங்கம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கடைசியாக பேசினது யோவான் 13, 14, 15, 16, 17 ஜெபம். இந்த பகுதி இன்றைக்கு நாம் பார்க்கும் பகுதி ஒலிவ மலை உபதேசம். இந்த ஒலிவ மலை உபதேசத்தை அடிக்கடி வாசிக்கணும். இதை பார்த்துட்டு இன்றைக்கே கூட இந்த 3 அதிகாரங்களையும் ஒரே நாளில் வாசிக்கலாம், ஒரே சமயத்தில் வாசிக்கலாம், பல முறை வாசிக்கலாம், மற்றவர்களோடு சேர்ந்து வாசிக்கலாம், குடும்ப ஜெபத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஆண்டவராய் இயேசுவின் 2ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் செய்வதில் வேத பகுதிகளை வாசித்து யோசித்து பேசுவது முதல் படி. இந்த அதிகாரங்களில் 10 முக்கியமான அடையாளங்களை பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் கால வரிசையில் சொல்லப்படவில்லை, ஆனால் இந்த அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே நிறைய நடக்குது, இது பல மடங்கு நடக்குது. ஆகவே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அனுதினம் செய்தித்தாளிலே பார்க்கலாம். இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அடையாளங்கள் 4 முக்கிய பிரிவுகளிலே நாம் பார்க்க முடியும். 1 இயற்கையில், 2 உலகத்தில், 3 திருச்சபையில், 4 இஸ்ரவேல் நாட்டில். மீண்டும் சொல்கிறேன், 1 இயற்கையில், 2 உலகத்தில், 3 திருச்சபையில், 4வது இஸ்ரவேல் நாட்டில். நல்லா பாருங்கள், இந்த 4 குறிப்புகளும் ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது முடிவு காலத்தில் என்ன நடக்கும், அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்பதை தெளிவாக விளக்கினார். 2000 ஆண்டுகளாக இதை படித்து கொண்டே இருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உண்மையிலே சமீபத்தில் வந்து விட்டோம். சீக்கிரத்தில் ஒவ்வொன்றாக அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. முதலாவது இயற்கையில் பாருங்கள், வானத்தில் என்ன நடக்கிறது, பூமியில் என்ன நடக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், அக்கினியினால் வரும் அழிவுகள், ஆதார அவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகள், கொடிய பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வானத்திலே காணப்படும் பயங்கரமான அடையாளங்கள், இவைகளெல்லாம் இயற்கையில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் இதை சொல்லுது. நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்திலே பெரிய வெள்ள அபாயங்கள் முக்கியமான பட்டணங்கள், நதிகளிலே காணப்படுகின்றன. பெரிய தீ அழிவுகள் வருகிறது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்திலே தண்ணீரே கிடைக்காமல் கொடிய வறட்சி, பஞ்சங்கள். இதெல்லாம் ஏதோ நடக்குது. இதெல்லாம் அந்த கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ் சிண்ட்ரோம், குளோபல் வார்மிங். சயின்டிஃபிக்காக அதெல்லாம் சொன்னாலும் பைபிளில் இது சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தியெல்லாம் ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு போய்விடாதீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டும். நம்முடைய சிந்தையை தேவனுக்கு நேராய் பரிசுத்த நடத்தை வாழ, பக்தியாய் வாழ, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ பிரித்தெடுக்க வேண்டும். 2வது, உலகத்தில் என்ன நடக்குது? உலகத்தில் பாருங்கள், பெரிய குழப்பங்கள், போராட்டங்கள்,
அரசாட்சி, அரசியலிலே மாற்றங்கள். ஆண்டவர் சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஆளுகைகளிலே ஆட்சி தடுமாற்றங்கள் பயங்கரமாய் நடக்கிறது. இதெல்லாம் தானியேல் தீர்க்கதரிசியிலும் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நாம் பார்க்கலாம். சமுதாய சீர்குலைவுகள், யுத்தங்கள், யுத்தத்தை பற்றிய செய்திகள், ஹோலோகாஸ்ட். நாம் அழிவின் விளிம்பிலே இருக்கிறோம். ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தகவல் பெரிய அளவிற்கு வெடித்திருக்கிறது. அவ்வளவு தகவல்கள், போக்குவரத்து பெருகி இருக்கிறது. உலகமே ஒரே அரசாட்சியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 1 இயற்கையில், 2 உலகத்தில், 3 திருச்சபையில் நற்செய்தி பணி தீவிரமாய் நடைபெறுகிறது. பல மொழிகளிலே வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆண்டவராய் இயேசு சொன்னார் 24:14 ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அநேக மக்கள் ஏராளமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே சமயத்திலே பெரிய பின்மாற்றங்கள் நடைபெறுகின்றன. 4வது, இஸ்ரவேல் நாட்டிலே ஒவ்வொரு நாளும் எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு எதிரான சூழ்நிலை. உலக நாடுகள், வல்லரசுகள் இஸ்ரேல் நாட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளிலே தத்தளிப்பும் பதட்டமும் காணப்படுகிறது. 3வது ஆலயம் கட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார் என்று இவள் எல்லாம் சொல்கின்றன. நீங்கள் ஆயத்தமா? தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். யூடியூப்பில் மீண்டும் நீங்கள் ஒரு இடம் பார்க்கலாம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா டேவிட் பாசன், டெரிக் பிரின்ஸ், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் என்ற ஆங்கிலத்திலே நீங்கள் கேட்க விரும்பினால் அநேக சத்தியங்களை தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். இதனுடைய குறிப்புகள் வேண்டுமானால் எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது ஃபோனில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வரப்போகிறீர், உமக்காய் காத்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் வாழ கிருபை தாரும். எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாய் வாழ இரக்கம் செய்யும். ஒருவரும் விடப்படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் ஒருவேளை வாசித்து கொண்டிருக்கலாம். புதிய ஏற்பாட்டை முதல் முறை நீங்கள் வாசித்து கொண்டிருக்கலாம். மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அல்லது அப்போஸ்தலனாய் 12 பேரில் ஒருவராய் இருந்தார். மத்தேயு 9:9 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மத்தேயுவை எப்படி அழைத்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு ஆயத்துறையில், அதாவது வருவாய்த்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்களை குறித்த உபதேசத்தை கவனிக்கப் போகிறோம். மத்தேயு 24-25 2 அதிகாரங்களும் கடைசி கால சம்பவங்களை பற்றி சொல்கின்றன. குறிப்பாக மத்தேயு 24 ஒலிவ மலை உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. அதை பார்க்குறீங்களா? அதான் ஒலிவ மலை. ஒலிவ மலையிலேருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு சென்றிருக்கிறார். அந்த பரிசுத்த வாரத்தில் கடைசியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களோடு தம்முடைய வருகையை பற்றி பேசினது தான் மத்தேயு 24 வருகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21, இந்த 3 அதிகாரங்களும் ஒரே போல் இருக்கின்றன. இந்த 3 அதிகாரங்களையும் ஒரே நாளில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வாய் விட்டு வாசித்து பாருங்கள். நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசிப்பதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவதில் ஆரம்பப்படியாகும். இப்பொழுது நாம் மத்தேயு 24 அதிகாரத்தை கவனிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 37 பக்கத்தில் அந்த அதிகாரத்தை பார்க்கிறோம். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்போது எப்படி பார்த்தால் குறித்தால் அந்த அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகள், பகுதிகள், சொற்றொடர்கள் நம்முடைய நினைவில் நிற்கும் என்று இந்த நிகழ்ச்சிகளிலே குறிப்பாக நாம் கற்று வருகிறோம். தயவுசெய்து நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்து வந்துடுங்க. நீங்கள் ஒருவேளை எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் என்றால் இந்த பைபிள் பேஜே காட்டுறாங்க, நீங்கள் அப்புறம் பைபிளை நீங்கள் குறித்து கொள்ளலாம். இந்த அதிகாரம் பாருங்கள், ஒரு பெரிய அதிகாரம், 2 பக்கங்கள் இருக்கின்றன, 51 வசனங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு ஃபீலர் என்றால் அந்த அதிகாரத்தை பற்றிய ஒரு விருப்பம் நமக்கு வர வேண்டும். ஒரு உணவு பொருளை ருசி பார்ப்பது போல். இந்த இதில் என்னெல்லாம் அடிக்கடி வருது, என்ன வார்த்தை திருப்பி வருது? நீங்கள் முதல் 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் இயேசுன்னு ஆரம்பிக்குது, 2வது வசனத்துலேயும் இயேசு என்று ஆரம்பிக்குது, 4வது வசனத்துலேயும் இயேசு என்று ஆரம்பிக்குது. இது நம்ம மைண்டில் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பதிவை ஏற்படுத்துது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இது பாருங்கள், இது ஒரு சின்ன உரையாடல். 4வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக அல்லது பதில் உத்தரவாக, பிரதி உத்தரமாக சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் முன்னால் நடக்கக்கூடிய முக்கியமான அடையாள சம்பவங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அதாவது சைன் ஈவெண்ட்ஸ், அடையாள சம்பவங்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடையாள சம்பவங்கள்னு மேலே அந்த 37 அந்த எண்ணுக்கு பக்கத்தில் எழுதிக்கலாம், அடையாள சம்பவங்கள். அப்போ மறக்காது. மத்தேயு 24 அடையாள சம்பவங்கள். என்னெல்லாம் அடையாளம்? சைன்ஸ்.
சீஷர் கேட்ட ஒரு கேள்வியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். 1 முதல் 3 வரை ஒரு சின்ன பத்தி, அதுக்கு உரையாடல் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுக்கலாம். உரையாடல். 4லேருந்து 14 வரை அடுத்த பத்தி. அது உலகத்தில் நடக்கக்கூடிய, இயற்கையில் நடக்கக்கூடிய அடையாள சம்பவங்களை எடுத்துரைக்கிறது. பைபிள் ஸ்டடியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி திருப்பி வர வார்த்தையை பார்த்தாலே நல்லா லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3ஆம் வசனத்தில் வருகைக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. 14வது வசனத்தில் முடிவு வரும். 27ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷகுமாரனுடைய வருகையும். 30ல் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை. 33ல் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். 39லேருந்து 51ஆம் வசனம் வரை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வருது. வருங்காலத்தில் வருவார் என்று. 44ல் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எஜமான் வரும்போது என் ஆண்டவர் வர. 50ல் அவனுடைய எஜமான் வந்து. பார்த்தீங்களா, இப்போ எத்தனை முறை வருதுன்னு அந்த புள்ளி விவரம் பார்க்குறீங்க. அதை குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய அடையாளங்கள். அதே மாதிரி முடிவுன்ற வார்த்தை பாருங்கள். 3-5வது வரியில் பார்க்குறோம். உலகத்தின் முடிவு. 13ல் முடிவு பரியந்தம். 14ல் முடிவு வரும். உலகத்தின் முடிவு இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதுக்கு முன்னால் காணப்படுகின்ற அடையாளங்கள். 15லிருந்து அது இன்னொரு பகுதி. 15லேருந்து 22 வரை அது யூதர்களை பற்றி. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமயத்திலே இஸ்ரவேல் நாட்டில் அல்லது யூதர்கள் மத்தியிலே என்னெல்லாம் நடக்கும், அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 15வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் கடைசி காலத்தை பற்றியும் அதிகமாக எடுத்து சொல்கிற தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவராக இயேசு சொல்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். 24:15. அது தானியேல் புத்தகத்தில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்குன்னு ஸ்க்ரீனில் பாருங்கள். அதை எழுதி கொள்ளலாம், மறக்காமல் வைத்துக்கொள்ளலாம். இயேசு தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். தானியேல் சொன்னதை நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. பாழாக்கும் அருவருப்பு என்றால், இப்போ இருக்க காலகட்டத்தில் எருசலேம் தேவாலயம் இப்பொழுது இல்லை, ஆனால் கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடைபெறுகின்றன. அநேகமாக எந்த இடம் என்று முடிவாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே கட்டிவிடுவார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஒரு சிலையை அவன் செய்வான். ரோபோ என்று சொல்லுகிறோம்ல, ROBOT. அந்த ரோபோவை அவன் செய்து அந்த ஆலயத்துக்குள்ளே வைப்பான். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவன் அலங்கோலப்படுத்துவான். அதைத்தான் பாழாக்கும் அருவருப்பு என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ரோபோ பேசும், அற்புதங்களை செய்யும். இதை கொண்டு பல காரியங்களை செய்து மக்களை பிரமிக்க பண்ணி வஞ்சித்து விடுவான். அந்த சமயத்தில் தான் 16ஆம் வசனத்திலே யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன், வயலில் இருக்கிறவன் ஓடிப்போவது. இதுவரை இல்லாத அளவிற்கு உபத்திரவம் அல்லது நெருக்கம் அல்லது வேதனை அல்லது கஷ்டங்கள் வரும் என்று இந்த அதிகாரம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் 10 முக்கியமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 தலைப்புகளில் அவைகளை கவனிக்கலாம். இயற்கையில், உலகத்தில், இஸ்ரவேல் நாட்டில் அல்லது யூதர்கள் மத்தியில், திருச்சபையில், இந்த 4 பிரிவுகளிலே இந்த அடையாளங்களை நாம் கவனிக்கலாம்.
ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் அல்லது டிவி நியூஸில் இதற்கான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எங்கெல்லாம் வஞ்சிப்பார்கள் இருக்குது, 4 பாருங்கள் வஞ்சியாதபடி, 5 அநேகரை வஞ்சிப்பார்கள், 24 வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை செய்வான். இந்த கடைசி காலத்தில் டிசப்ஷன், பயங்கரமான வஞ்சகங்கள், ஏமாற்றுதல், வஞ்சித்து போடுதல், வஞ்சித்து விடுதல் நடந்து கொண்டே இருக்குது. பல விதங்களில் கொடுக்கின்ற விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியாவில் அநேக வஞ்சனை காணப்படுகிறது. முதல் பாவமே சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். கடைசி நாட்களிலே சாத்தானுடைய மிக முக்கியமான ஆயுதம் தேவனுடைய மக்களையும் மற்றவர்களையும் திசை திருப்பதற்கு வஞ்சிக்கும் கிரியை. 24ஆம் அதிகாரத்தில் 4, 6 வசனங்களிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று பார்க்கிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை பற்றி நாம் தொடர்ந்து கவனிப்போம். இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாய் விட்டு வாசிங்க. மனசுக்குள்ளே 2-3 முறை வாசிங்க. ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ்லாம், வார்த்தைகளெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21. அந்த அனிமேஷன் பாருங்கள், 24, 13, 21. அந்த 1 பாருங்கள், அப்படியே ஆன்டி கிளாக் வாய்ஸ், அதாவது கடிகாரம் உங்களுக்கு எதிர் திசையில் திரும்புது. -3 தெரியுதா உங்களுக்கு? 21. சின்ன ஒரு கணக்கு, மறக்கவே மறக்காது. மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21. முதலாவது மார்க்கு தான் எழுதினார். அதை வைத்து மத்தேயுவும் லூக்காவும் பின்னால் எழுதுகிறார். 3 அதிகாரங்களையும் ஒப்பிட்டு படிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் என்னையும் எல்லாரையும் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவாராக. தினமும் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, சீக்கிரமாய் நீர் வாரும். உமது வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உமது வருகையில் உம்மை சந்திக்க எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் கிருபையை தாரும். எச்சரிக்கையாக இருக்க கிருபையை தாரும். விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.